அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விடியா திமுக அரசின் 3 ஆண்டு கால ஆட்சி சாதனை அல்ல வேதனை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். விடியா திமுக அரசினுடைய 3 ஆண்டு கால ஆட்சி சாதனை அல்ல வேதனை என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத அளித்த வாக்குறுதிகளில் மக்களுக்கு பயனளிக்கும் எதையும் நிறைவேற்றாத இந்த ஏமாற்று மாடல் அரசின் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தான் நடத்துவது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி என்று கொக்கரிக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். சுயமாக செயல்படாமல் குடும்ப உறுப்பினர்களுடைய கைப்பாவையாக மாறி செயல்படும் திரு ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சியை செயலாட்சி என்று தம்பட்டம் அடித்துள்ளார். கடந்த 36 மாதங்களில் தமிழகத்தின் பல பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருளுடைய கேந்திரமாக தமிழகம் மாறியுள்ளது. போதைப் பொருட்களை வெளிநாடுகளில் கடத்துவதில் ஆளும் கட்சியினுடைய சில நிர்வாகிகளே ஈடுபட்டுள்ளது தமிழகத்தினுடைய தலைக்குனிவை ஏற்படுத்தி இருப்பதாக அவர் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்தவுடன் விடியா திமுக அரசு மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, குப்பை வரி, பால் விலை உயர்வு என பல வரிகளை மக்களுக்கு உயர்வாக அளித்து தமிழக மக்களுக்கு பரிசளித்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அரிசி, காய்கறி, வீட்டு உபயோக எண்ணெய் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை பல மடங்கு உயர்ந்து இருப்பதாகவும் மணல், ஜல்லி, சிமெண்ட், இரும்பு கம்பி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களுடைய விலையும் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அப்போதெல்லாம் சட்டத்தினுடைய மாட்சிமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் மக்கள் பெருமளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் கஞ்சா, போதைப் பொருட்கள், இளைஞர்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் உபயோகிப்பதால் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது தினந்தோறும் அல்லல்படக்கூடிய நிலையில் மக்களை அவதிக்குள்ளாக்கி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கொலை, கொள்ளை, வழிப்பறி, செய்யும் திருட்டு, தனியாக வசித்து வரக்கூடிய முதியவர்களை குறிவைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்தி கொள்ளை அடித்தல் என அதிகரித்து வரக்கூடிய குற்றச் செயல்களால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ஆளும் கட்சியினுடைய நிர்வாகிகளால் காவல்துறை, அரசு துறை அதிகாரிகள் மட்டுமல்லாது மணல் கொள்ளையை தடுக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் கொலை செய்யப்படுதல், அதே போன்று தேர்தலின் போது பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் மட்டுமன்றி அரசு மற்றும் போக்குவரத்துறை ஊழியர்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் இந்த விடியா திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். திமுக எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகத்தில் அதிகரிக்கக்கூடிய ஜாதி இன துவேஷங்கள் அதிகரித்திருக்கிறது. வழக்கம் போல திமுக ஆட்சியில் மின்வெட்டால் மக்கள் அல்லலூரும் இந்த கோடை வெயிலிலும் வேதனைப்படக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். 3 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி மக்களை கடனாளியாக ஆக்கியதுதான் இந்த விடியா திமுக அரசின் சாதனை. இவ்வாறு 36 மாத கால ஆட்சியில் திமுக ஆட்சியுடைய வேதனைகளை சொல்லிக்கொண்டே போக முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார். கடந்த 36 மாதங்களாக எந்த ஒரு புது திட்டங்களுக்கும் இந்த ஆட்சியில் செயல்படுத்தப்படவில்லை என்றும் மாறாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தனது தலைமையிலான ஆட்சி செயல்படுத்தப்பட்ட பணிகள் இந்த ஆட்சியில் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்ததுதான் இந்த விடியா திமுக அரசினுடைய சாதனை. அது மட்டுமல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எனது தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட செயல்படுத்தப்பட்டு வந்த மக்கள் நல திட்டங்கள் தாமதப்படுத்தப்பட்டு வருகிறது. பல திட்டங்களுக்கு மூடு விழா செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த விடியா திமுக அரசினுடைய 3 ஆண்டு கால சோதனைகள் என்றும் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். இன்னும் 2 ஆண்டுகள் இந்த விடியா திமுக ஆட்சி தொடர்ந்தால் தமிழகம் படுபாதாளத்திற்கு சென்றுவிடும் என்று மக்கள் அஞ்சுகிறார்கள் என்றும் தற்போது தமிழகத்தில் நடப்பது சொல்லாட்சியும் அல்ல செயலாட்சியும் அல்ல, மாறாக விடியா திமுக ஆட்சி செயலற்ற ஆட்சி, பயனற்ற ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி என்பதை தமிழக மக்கள் விரைவில் நிரூபிப்பார்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.